அதாவது ஐயா சொன்னாங்க கும்பல்னுட்டு. தினகரன் பத்திரிகை ஆஃபீஸை போய் மதுரையில் எரிச்சாங்க. அது யார் எரிச்சா? எந்த கும்பல் எரிச்சிச்சு இல்லை கட்சி தொண்டர்கள் போய் எரிச்சாங்களா? அதாவது எந்த கட்சியுமே வார்த்தைகளை உபயோகப்படுத்த பார்த்து உபயோகப்படுத்தணும். ரெண்டாவது, கோட்பாடு கொள்கை இதெல்லாம் என்ன, நீங்க பணம் வாங்கினீங்கன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இந்து அறநிலைத்துறை இடத்துல நீங்க இடத்த ஆக்குபை பண்ணிட்டீங்க, அங்க இருந்து உங்களை அப்புறப்படுத்திட்டாங்க, உடனே சேகர் பாபு செய்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்கன்னாங்க. திமுகவால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை நான் இப்ப பட்டியல் போட்டா அந்த இடத்தெல்லாம் நீங்க உங்களால திருப்பி கொண்டு வர முடியுமா? அப்போ அது அது என்ன அரசியல் கணக்குல அது போகுது? அது என்ன அரசியல் கணக்குல போகுது? இவங்க கட்சியில இருந்தவர் தான் ஒரு பால்வளைத்துறை அமைச்சர். அந்த பால்வளைத்துறை அமைச்சரை மையப்படுத்தி அவ்வளவு விமர்சனங்கள் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு ஊடகங்களிலும். அப்போ இன்னொரு அமைச்சர் ஊழல் செய்தார், இவ்வளவு கோடி செய்தார் ஈடி போயிருக்கு. அப்ப இந்த மக்களுடைய வரிப்பணங்கள் ஒட்டுமொத்தமாக கொள்ளையடித்துக்கிட்டு நீங்க நாங்க கட்டுப்பாடான அரசியல், நாங்கள் நேர்மையான அரசியல் எந்த கணக்கீடுல நீங்க பேசுறீங்க? உங்களால சுட்டி காட்ட முடியுமா இந்தந்த அமைச்சர்லாம் பெர்ஃபெக்டான அமைச்சர்னுட்டு? ஒரு 15 அமைச்சரை நீங்க காட்டுங்க. நான் இந்த இதுல இருந்து மைக்க கலத்தி வச்சுட்டு போறேன். ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு அமைச்சர் மேலும் இடத்தை ஆட்டைய போட்ட வழக்கு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சர் மேலும் தனிப்பட்ட எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது எதுக்குமே ஒரு சரியான பதிலும் இல்லை, இங்க ஒரு மாற்றமும் இல்லை. கேட்டா நாங்க 75 வருட காலம் நாங்க ஆட்சியை பிடிச்சோம், ஆண்டோம். இந்த 75 வருட காலத்துல நீங்க என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? அதே சாலைகள், அதே உடைக்கப்பட்ட இடங்கள், அதே நீர்நிலைகள் பறிக்கப்பட்ட நிலை, அதே மண் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான ஒரு மாற்றம் வேணும்னு கேட்டாச்சுன்னா உடனே இங்க தற்குறி, உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இதுதான் வார்த்தையா? இதுதான் பேச்சா? அரசியல் கருத்தியல் ரீதியா பேசுங்க. we are ready to face that. கருத்தியல் ரீதியா பேசுங்க. அவன் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எப்படி மு.க. ஸ்டாலின் தலைவர் ஐயா என்று சொல்கிறேனோ அதுபோல விஜய் அவர்கள் எங்களுக்கு ஒரு தலைவர், எங்களுடைய தலைவர். அவரை நீங்கள் ஒருமையில் பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. இல்ல, அவர் வட்டார வழக்குல பேசுறேன்னு சொல்றாரு. நானும் மறுத்துட்டேன், அவரும் அதுல இருந்து மாத்தி பேசிட்டாரு. ரைட், விட்டுருங்க. கருத்தியல் தான் தேவை சார். ரைட் ரைட், கருத்தியல சொல்லுங்க. கருத்தியல் மொழியில பேசுவோம். இப்ப ஐயா பேசினாரு, குறுக்க போனேன் சொன்னாரு, நீங்க நிறுத்துக்கணும். இல்ல நாகரிகம் இல்லங்க, உங்களுடைய நாகரிகத்தை ஒண்ணும் சொல்லலங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், முதலமைச்சர் முட்டாள் முதலமைச்சர் சொன்னாரு, அது கருத்தியலா, அது தனி மனித தாக்குதலா, அது ஆபாச தாக்குதலா? கண்டிச்சுப்பீங்களா நீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? ஒரு மேடையில கட்சி தலைவர் அவரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சி தலைவரா? சிவாஜி உங்க திமுக மேடையில பேசிட்டு இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தடுத்து நிறுத்த முடிஞ்சுச்சா? ஆதர்சனாக்கு பதில் இல்ல உங்ககிட்ட. அப்படி பேசுறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தடுத்து இருக்கா? சரி சரி, விடுங்க விடுங்க விடுங்க. இல்ல, நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது? யார பார்த்து சொன்னீங்க? நீங்க வெறும் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அரசியல்ங்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லிருங்க. நான் மற்ற விருதுகள் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் பண்ணல சார். நாங்க அதாவது தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி கிடைத்து இப்ப கூட எங்க திருச்சியில என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரை தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு நிறைய நெருக்கடி. இப்ப எத்தனை பேர் வரணும்னு சொல்லிட்டாங்க? 500 பேர் தான் கூடணும்னு சொல்லியிருக்காங்க. இத ஐயா எடப்பாடி பழனிசாமி போற கூட்டத்துக்கு சொல்லியிருக்காங்களா? இல்ல ஐயா மு.க. ஸ்டாலின் போற கூட்டத்துக்கு சொல்றாங்களா? சொல்லல. ஆனா திட்டமிட்டு இது திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு எங்களுக்கு. அப்ப திணிக்கப்படச்சுமே நாங்க கேள்வி கேட்க தானே செய்வோம். ஒருத்தரை அடக்க அவன் தன்னுடைய சுதந்திரத்தை தேடி அவன் எப்படியுமே எழும்பதான் செய்வான். தொடர்ச்சியாகவே இப்ப எங்கள் தலைவர் சுற்றுப்பயணத்துக்கு போறாருன்னு சொன்ன உடனே ஒரு எஸ்ஓபி, அந்த எஸ்ஓபியில நீங்க 81 கண்டிஷன் இல்ல 54 கண்டிஷன், ஒரு 60 கண்டிஷன், இந்த கண்டிஷன்களை போடுறீங்க. அது பிறகு காவல்துறை நாங்கள் மறுத்து விட்டோம் அப்படி ஐயா சொன்னார். திட்டமிட்டு கூட்டப்படுது. எப்படி 2 நாளைக்கு முன்னால காவல்துறை அனுமதி கொடுக்குது, நைட்டு காவல்துறை அனுமதி கொடுக்குது, காலையில போறாரு. ஆனா நாங்க யாரையுமே திட்டமிட்டு கூப்பிடல. நீங்க 300 ரூபாய் குவார்டரு, பிரியாணி இதெல்லாம் கொடுத்து கூட்டம் கூப்பிடுறீங்க. நாங்க தன்னார்வமா சேர்றோம். அதை ஏத்துக்கோங்க. அதாவது எல்லாருமே சொன்னாங்க, நாங்க இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டிட்டு, அதிமுகவுக்கும் திமுகவும் இடையே போட்டியாவே நீங்க வச்சுக்கோங்க. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் மக்களை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணத்தை எடுத்திருக்கிறோம். இந்த தேர்தல் முடிகின்ற பொழுது அண்ணன் அப்பாஸ் அவர்களே, அல்ல ஐயா அப்பாஸ் என்றே சொல்கிறேன், அவங்களே சொல்லுவாங்க, நம்ம தவறான ஒரு கணிப்பீடை
தாவேக்கா மேல வச்சிட்டோம், நம்ம ஒரு தப்பான ஒரு கணிப்பீடை வச்சிட்டோம், அந்த இளைஞர்களும் அங்க இருக்கக்கூடியவர்களும் சரியான பாதையை நோக்கி தான் நகர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுபோல நீங்க அவங்க 2 தொகுதி போட்டியிடுறதை பத்தி சொன்னாங்க, அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க. அதுபோல ஜெகதீசன் ஐயா குறிப்பிட்டார், பணம் வாங்கினாரு என் மேல நீங்க வேணா வழக்கு போடுங்க அப்படின்னு. நான் கூட சொல்லலாம், ஜெகதீசன் ஐயா வந்து என்கிட்ட வந்து 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாரு, இதுவரை அவர் திருப்பி தரல. புகார் கொடுத்தீங்களா? இல்ல அவரு புகார் கொடுத்திருக்காரா? நீங்க இந்த 15 கோடிக்கு புகார் கொடுத்தீங்களா? அவரு புகார் கொடுத்திருக்காரா? என்ன சார் இது? என்ன சார் நீங்க சொல்றீங்க? நீங்க புகார் கொடுத்தீங்களா? கட்சியை பத்தி உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? அவர்ட்ட ஆதாரம் இருக்கா? எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? இல்ல செக் கொடுத்தீங்களா? அவர்ட்ட ஆதாரம் இருக்கா? என்ன சார் இது? அவர்ட்ட ஆதாரம் இருக்கா? இல்ல. சோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கற்பனை. அவர் நாளைக்கு ஆதாரத்தை போட்டாருன்னா நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா? அப்ப கேட்டுடேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கற்பனை. இப்போ என்ன பத்தி நான் என்னுடைய தலைமை உயர்ந்தது தான் நான் பேசுவேன். அவங்க எதிர்த்த களத்துல நிக்கவங்க அதை எப்படி குறைச்சு பேசணும்னு பாப்பாங்க. இது இயற்கை. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் தேவை, அவ்வளவுதான். கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அப்பாஸ் அவங்களே எங்களை கூப்பிட்டு பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு மாற்றத்துக்கான களமாக அது அமையும்.